வெல்கம் டு சயின்ஸ் லோக். வீடியோ கேம்ஸ் அதிகமாக விளையாடுறீங்களா? தப்பே இல்லை. அந்த விளையாட்டோட உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கேம்ஸ் மேல உள்ள புரிதல் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிமுலேஷன் மனிதர்களால் செய்ய முடியாத மற்றும் இதற்கு முன்னாடி கண்டிராத விஷயங்களை ரியாலிட்டியில செயல்படுத்துறதுக்கு முன்னாடி சிமுலேஷன் மூலமா வடிவமைச்சு சோதனை செய்து அதை ரியாலிட்டியில் வெற்றிகரமாக செயல்படுத்துவது மனிதர்களின் இன்டெலிஜென்ஸை குறிக்கிறது. அதுவே இந்த பிரபஞ்சமும் சூரிய குடும்பமும் நம் பூமியும் ஏன் நீங்களோ நானோ நம்மை விட இன்டெலிஜென்ஸ் அதிகம் உள்ள நபர்களால் சிமுலேஷன் செய்யப்பட்டதாக இருந்தால், சிமுலேஷன் பற்றிய புரிதல்கள், சில தகவல்கள் மற்றும் ஆச்சரியமூட்டும் விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிடிச்சிருந்தா சயின்ஸ் லுக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிமுலேஷன் அப்படின்னா என்ன? அதாவது ரியாலிட்டியில இருக்க ஒரு பொருளை ஆர்டிபிஷியலா உருவாக்குறது. சிமுலேஷன்ல செயற்கையா உருவாக்குற எந்த பொருளுக்குமே ரியாலிட்டியோட எந்த தொடர்பும் இருக்காது. ஆனா நமக்கு அந்த பொருள் ரியாலிட்டியில எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபீலை கொடுக்கும். முக்கியமா ரியாலிட்டியில நம்மளால உடனே செய்ய முடியாத விஷயங்களை சிமுலேஷன் மூலமா பயிற்சி எடுத்து ரியாலிட்டியில செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் இருக்காது இல்லையா? ஸோ ஆக்சிஜன் இல்லைனா ஸ்பேஸ்ல எல்லாரும் வாட்டர்ல இருக்கிற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிடும். அப்போ பதட்டம் படாம இருக்கணும். அதுக்கு ரொம்பவே பயிற்சி தேவை. அதுக்காக ஸ்பேஸுக்கே போக முடியாது இல்லையா? அதனால அதே மாதிரியான சிமுலேஷனை நம்ம பூமியிலேயே ஒரு ரூம்குள்ள செயற்கையா உருவாக்கி பயிற்சி அளிக்கிறாங்க. உயிர்காக்க ஆக்சிஜன் டேங்க் இருந்தாலும் ஸ்பேஸ்ல நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட சிமுலேஷன் இருக்கு. எல்லாருக்கும் ஈஸியா புரியணும்னா கேமிங் சிமுலேஷன் தான் கரெக்ட். இந்த டெக்னாலஜி உலகத்துல நம்ம விளையாடாத கேமே இல்ல. அவ்வளோ ரியாலிட்டியான கேம்ஸ் வந்துருச்சு. முக்கியமா பப்ஜியை சொல்லலாம். அந்த கேமை விளையாண்டவங்களா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஒரு கேம் தானேன்னு விடாம அதுல விஎஃப்எக்ஸ் மூலமா அவ்வளோ ரியாலிட்டிய கேமிங் கம்பெனிஸ் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, கேமை விளையாடுறவங்களுக்கு கேம் போர் அடிக்காமலும் புது புது ரியாலிட்டியான பிளேசஸை கிரியேட் பண்ணி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ட்ரை பண்றாங்க. இதோட விளைவுதான் நம்ம வாழ்ற இந்த உலகம் மாதிரியே விஎஃப்எக்ஸ் பண்ண அவங்கள தூண்டுது. சரி, இதுக்கும் சிமுலேஷன் தியரிக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண கேம் மக்கள் பயன்படுத்துற வகையில ரியாலிட்டியா உருவாக்குறாங்க. அந்த கேமை விளையாடுறவங்களுக்கு சந்தோஷமும் அந்த கேமை உருவாக்குனவங்களுக்கு பணம், பேர், புகழ்னு கிடைக்குது. இதுதான் மோட்டிவ், மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை. ஆனா இன்னும் பல வருடங்கள் போன பிறகு நம்ம டெக்னாலஜி லெவல் கண்டிப்பா இப்ப இருக்கிறத விட அட்வான்ஸ்டா இருக்கும் இல்லையா? அப்போ கண்டிப்பா நம்ம பணம், பேர், புகழுக்கு மட்டும் இந்த கேம்ஸை உருவாக்க மாட்டோம். ஆராய்ச்சிக்காக கண்டிப்பா உருவாக்கலாம். இப்ப இருக்கிற கேம்ஸ்ல, அதாவது VR, AR மாதிரியான கேம்ஸ்ல கூட நெருப்பு, மரம், அதோட நிழல், வானம், மேகம், நிலம், கடல், இப்படி பூமிக்குள்ள இருக்கிற விஷயங்களை ரியாலிட்டியா கேம்ல கொண்டு வரும்போது ஒரு நாள் கண்டிப்பா இந்த முழு பிரபஞ்சமும் ஹை லெவல் டெக்னாலஜி மூலமா உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கும் போது அந்த சிமுலேஷன் பிரபஞ்சம்ல நம்ம மாதிரி மனித இனமோ இல்ல செயற்கையா உருவாக்கின உயிரினங்களை டெஸ்ட் பண்ணவும் அவங்களோட சர்வைவல் மற்றும் அறிவுத்திறனை அறிய அந்த சிமுலேஷன் உலகத்தை பயன்படுத்தலாம் இல்லையா? இப்பவே மார்ஸை வாழ தகுந்ததா மாற்ற பல ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. செவ்வாய் கிரகத்தோட தட்பவெப்பம் ஆய்வு செய்ய செவ்வாய் கிரகத்துக்கு செல்ல தேவையே இல்லை. நாம் இருக்கும் இடத்திலேயே மார்ஸின் சிமுலேஷனை உருவாக்கி அந்த தட்பவெப்பத்தை உருவாக்கி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ கண்டிப்பா நம்மளோட ஃபியூச்சர் ஒரு உலகத்தையே சிமுலேஷன் செய்யப்பட்டு நம்ம உருவாக்கிய உயிரினங்களை ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி நமக்கு தேவையான காலம் வரை பயன்படுத்தி பின்னர் அழித்து விடலாம். மறுபடியும் வேறொரு ஆராய்ச்சியில் வேறு மாதிரியான பிரபஞ்சத்தை உருவாக்கி கொள்ளலாம். இப்படியே பல பிரபஞ்சங்கள் உருவாக்கி கொண்டும் அழித்து கொண்டும் இருக்கலாம், நமக்கு தேவையானது கிடைக்கும் வரை. மனித இனம் அழியலனா இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். வெயிட், நம்ம இதெல்லாம் இனிமே தான் ஃபியூச்சர்ல கொண்டு வர போறோம், கரெக்டா? இதுவே வேற்று கிரகத்திலேயோ இல்ல வேறொரு பிரபஞ்சத்திலேயோ வாழ்ற வேறு உயிரினங்கள், அதாவது நமக்கும் மேம்பட்ட உயிரினங்கள் ஒரு சிமுலேஷன் உலகத்தை ஏன் ஆல்ரெடி உருவாகி இருக்க கூடாது? அந்த சிமுலேஷன் உலகம் ஏன் நம்ம உலகமா இருக்கக்கூடாது? நாமளும் அழிஞ்சிட்டு தான் இருக்கோம். நம்ம மில்கிவே கேலக்சில வருஷத்துக்கு பல நட்சத்திரங்கள் உருவாகுது மற்றும் அழிஞ்சிட்டும் இருக்கு. நம்ம பிரபஞ்சத்தை முழுமையா புரிஞ்சிக்க முடியாட்டாலும் இந்த பிரபஞ்சம் உருவாகி 13.8 பில்லியன் வருஷங்கள் ஆகுதுன்னு பெருவெடிப்பின் பாதிப்பு மூலமா கண்டறிஞ்சிருக்கோம். நம்ம பூமியோட வயதை கணிக்கவும் இதுதான் நமக்கு உதவுது. இங்க மனிதர்களான நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்மளோட ஆயுள் காலம் ஏன் இவ்வளோ குறைவா இருக்கு? ஒரு கருவா உருவாகி வெளியே வந்து சுவாசித்து
உணவை உண்டு அனைவருமே ஒரே மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த பூமியிலேயே அழிஞ்சு போறோம். ஏன், என்ன விஷயத்துக்காக நம்ம இங்க இருக்கோம்? யாருக்காக வாழ்றோம்? இவ்வளோ குறுகிய வாழ்க்கை எதுக்கு? உண்மையாவே நம்ம யாரு? என்ன காரணத்துக்காக குறிப்பா இங்க இருக்கோம்? ஃபியூச்சர்ல நம்ம ஒரு பிரபஞ்சத்தையே சிமுலேஷனா உருவாக்க முடியும்னு சொன்னேன் இல்லையா? ஒருவேளை நம்மளே ஒரு சிமுலேஷன்ல தான் வாழ்றோமோ? எப்படி ஒரு கேம்ல சில இடத்துக்கு மேல போக முடியாதோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தோட எல்லையை தாண்டி நம்மளாலையும் போக முடியாதோ? ஒரு கேம்ல இருக்க கேரக்டருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தா அதுவும் நம்மள மாதிரி இது ஒரு சிமுலேஷனா இருக்குமோ அப்படின்னு யோசிக்குமோ? உண்மையான ரியாலிட்டி உண்மையாவே எங்க இருக்கு? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்தாலும் இதை ப்ரூவ் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. ஒரு கேம் கேரக்டரால நம்ம ஒரு கேம்குள்ள தான் இருக்கோம்னு எப்படி உணர முடியாதோ அது போலத்தான் நம்மளும். அப்படியே உணர்ந்தாலும் இதை விட்டு தப்பிக்கணும்னு நினைச்சு அந்த கேம் கேரக்டர் என்ன பண்ணாலும் அந்த கேமை விட்டு வெளியே வரவே முடியாது. ஏன்னா அந்த கேம் கேரக்டரோட உலகமே அந்த கேம் தான். அந்த கேம் கேரக்டர் உலகம் வேற, அந்த கேமை விளையாடுறவங்களோட உலகம் வேற. மிராக்கலா அந்த கேம் கேரக்டர் தன்னோட உலகமான அந்த கேம்ல இருந்து எஸ்கேப் ஆனாலும் அந்த கேமை ஆடுறவரோட ரியாலிட்டியை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பப்ஜி கேரக்டர் நம்ம ரியாலிட்டிக்குள்ள மிராக்கலா வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. மூவிஸ்ல வேணும்னா பாசிபிள், பட் ரியாலிட்டியில சான்ஸே இல்லை. சான்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாரு, அதுவும் 50-50 சான்சஸ். அது யாருன்னா, இந்த நொடி வரைக்கும் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரனா ஸ்பேஸ் டெஸ்லா மாதிரியான பெரிய இண்டஸ்ட்ரீஸோட உரிமையாளரான எலான் மஸ்க் அவர்கள் தான். ஒரு மீட்டிங்ல சிமுலேஷன் தியரி பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு சிமுலேஷன் இருக்கிறது உண்மைனும் நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை கண்டிப்பா சிமுலேஷனா இருக்கிறதுக்கு 50-50 சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிமுலேஷன் பற்றின தியரி இந்த உலகம் பூரா பரவ ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம். இந்த தியரியில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, இந்த உலகம் சிமுலேஷனா இருந்தா நம்ம அசஸ் பண்ற விஷயங்கள் மட்டும்தான் செயல்படும், மற்ற விஷயங்கள் டேட்டாவை சேவ் பண்ண செயல்படாதுன்னு சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரம் நம்ம இருக்கும்போது விழுந்துச்சுன்னா பெரிய சவுண்டோட கீழே விழும். அதுவே நம்ம இல்லாத டைம்ல அந்த மரம் கீழே விழுந்துச்சுன்னா ஒரு சவுண்டும் வராது. காரணமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, ஒரு போன்ல ஒரு சிமுலேஷன் கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கேம் நீங்க பிளே பண்ணும்போது தான் கேம்ல எஃபெக்ட் சவுண்ட் எல்லாம் இருக்கும். அதுவே கேம் எக்ஸிட் பண்ணிட்டு மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த கேம்குள்ள ஆஃப்லைன்ல ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா ஒரு எஃபெக்டும் ஒரு சவுண்டும் இருக்காது. எக்ஸாம்பிள், ஒரு கேம் கேரக்டர் அப்கிரேட் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்கிரேட் முடிஞ்ச உடனே சவுண்ட் வரும் இல்லையா, கேம் பிளே பண்ணிட்டு இருக்கும்போது. அதுவே கேம்ல இல்லாதப்போ ஃபோன் ஆஃப்ல இருக்கும்போது அப்கிரேட் ஃபினிஷ் ஆகுச்சுன்னா ஆஃப்ல இருக்க ஃபோனில் சவுண்ட் வருமா? கண்டிப்பாக வராது. ஃபோனை ஆஃப்ல வச்சுட்டு அந்த கேம்குள்ளே சவுண்டு வந்துச்சான்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியாதோ, அதே போல் நம்ம வாழ்கிற இந்த உலகம் உண்மையாகவே சிமுலேஷனாக இருந்தால் நமக்காக உருவாக்கப்பட்ட எல்லா பொருளும் நம்ம இல்லாதப்போ இருக்காது அல்லது செயல்படாது. அதாவது நம்ம கான்சியஸ் மைண்டோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்க இந்த உலகம் நம்ம இல்லைனா செயல்படாதுன்னு சொல்றாங்க. சில பேருக்கு நம்பவே முடியாது, சில பேருக்கு புரியாமலும் இருக்கலாம். ஆனா இதைத்தான் சிமுலேஷன் தியரின்னு சொல்றாங்க. ஒரு கேம் எப்படி பல கோடிங்ஸ் மூலமா செயல்படுதோ அதே போலத்தான் நாமளும் டிஎன்ஏன்ற கோடிங் மூலமா செயல்படுறதா சொல்றாங்க. கம்ப்யூட்டர் கோடிங் சேஞ்சஸ் பண்ணா எப்படி அந்த சாஃப்ட்வேர் மாறுதோ அதே போல நாமளும் டிஎன்ஏல ஏதாச்சும் நியூரல் சேஞ்சஸ் பண்ணா வேற மாதிரி மாறிடுவோம். ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ள இருக்க கோடிங்ல இருக்க டேட்டா மாதிரி நமக்குள்ள இருக்கிற டிஎன்ஏலையும் டேட்டா இருக்கு. அது மூலமா தான் நம்ம அப்பா மாதிரி இருக்கும், தாத்தா மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இதுதான் நமக்கு காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. சோ நாமளும் ப்ரோக்ராம் செய்யப்பட்டவர்கள் தான் இது உறுதிப்படுத்துது. இது சிமுலேட்டர் தியரியோட ஒத்தும் போகுது. வழக்கம் போல சொல்றது தான் இது ஒரு தியரி தான். சயின்ஸ்ல ப்ரூவ் பண்ணல. இது முழுக்க முழுக்க உங்க சிந்தனைகளை தூண்ட மட்டும்தான். சிமுலேஷன் தியரியை பேஸ் பண்ணி பல படங்கள் எடுத்திருக்காங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.